இவ்வளோ பெரிய நாட்டில் இன்டெலிஜென்ஸ், அதுவும் அங்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம், நீங்கள் வந்து இன்டர்நெட்லாம் கட் பண்ணி பயங்கர பாதுகாப்பில் இருந்த ஒரு இடத்துல எப்படி இப்போ திடீர்னு வந்து இது நடக்குது? அதுக்கு அவங்க சொந்த காரணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8500 பேர், 8500 10,000 பேரை நீங்கள் வந்து ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ண பிறகு வெளி ஆட்களை வந்து அங்கே குடியமர்த்திருக்கீங்க அப்படிலாம் சொல்லப்படுது. நான் இப்போ மினிஸ்டரெல்லாம் இல்லைங்க, சாதாரண ஆள் தாங்க, எனக்கு பெயில் கொடுங்கப்பன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. நாங்கள் பெயில் கொடுப்போம், கொடுத்து அடுத்த நாளே போய் நீங்கள் மந்திரி ஆயிடுவீங்களா? வர்ற மண்டேல யூ டிசைட் லிபர்ட்டி ஆர் போஸ்ட். என்ன ஆகும்? ஆப்வியஸாக ஒன்று ஜெயிலுக்கு போகணும், இல்லை ஜெயிலில் போய் மினிஸ்டராக தொடரலாம், இல்லைன்னா வெளியில இருந்து மினிஸ்டர் இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது ஒன்று முடிவு பண்ணு, சிறையா இல்லை அமைச்சர் இல்லாமல் இருக்கிறியா அமைச்சரா அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக அமைச்சர்னா இன்னும் கிட்ட போயிடுவாங்க. யாரை வேண்டுமானாலும் அவர் அமைச்சராகலாம். ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த மக்களாட்சியை நீங்கள் லீகலி இட் இஸ் ரைட் ஆர் ராங். கை ஒடிஞ்சிச்சுங்க, அதனால இவரை நான் அடிக்க முடியாது, 2 கையும் ஒடிஞ்சிச்சு, நான் எப்படிங்க இவரை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி கை ஒடிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு பெயில் வாங்கிட்டு வந்து மோதி பண்ண 2 கையை இப்படி பண்ணீங்கன்னு வைங்களேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நடிப்புன்னு. அப்போ அது யாரை ஏமாத்துதல் தானே அது. நாகரிகம், சமூகம் நாகரிகம் மடியுது. இவங்க வந்து பழங்காலத்திலே அந்த நாகரிகம், நவீன நாகரிகத்துக்கு வராமலே அங்கேயே நின்றுட்டாங்க. அதுதான் இதோடைய ஒட்டுமொத்த பிரச்சனை. இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அவங்க மைண்டுக்குள்ளே போய் சேரணும்ல. எப்படி சாதி அப்படின்றது எப்படி மனசுக்குள்ள இருக்குதோ அதே மாதிரி இந்த பெண்களை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் முதிர்ச்சி அடைவதும் மனசுல அப்டேட் ஆயிருக்கணும்ல. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த நடவடிக்கை எடுக்குன்னா கரெக்டு, ரைட்டுங்களா? கட்சியிலேருந்து தூக்குறீங்க, ரைட்டு. இவர் தமிழக அரசின் ஒரு பகுதி, நம்முடைய அமைச்சர் அவர். ஆமா, தமிழக அரசின் ஒரு பகுதி, தமிழக அரசை நிர்வகிக்கிறவர் அவர் தான் இப்படி ஒரு பேசுறாரு. அப்ப யாருக்கு அசிங்கம்? திமுகவுக்கு அசிங்கம் இல்லது, தமிழக அரசுக்கு அசிங்கம். இப்போ பிடிஆர் பேசுறது என்ன தப்பு? என் டிபார்ட்மெண்ட்ல இல்லாத ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. சவுக்கு சொல்லுவார்ல, நல்லவனுக்கு திமுக என்ன வேலைட்டு, அதே மாதிரிதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை பேசுங்க, நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னா அப்ப நீ சமூகத்துல இருந்து விலகிட்டேன்னு தானே அர்த்தம். சீமானுடைய பிரஸ் மீட் ஏன் அவ்வளோ மக்களால் ரசித்து பார்க்கப்படுது? மக்களோட நிக்கிற சமூகத்தின் ரொம்ப பக்கத்துல இருக்காரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்ட்டு வடிவேல் ஜோக் வந்து கண்டெம்பரரியா எடுத்து வைக்கிறாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்ம நடந்திருக்கிறார் ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தியா அளவில், உலக நாடுகள் தழுவிய அளவில் ஒரு பேசப்படும் பொருள் மீண்டும் உருவாகி இருக்கிறது. அது காஷ்மீர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான பெஹல்காம், பைசாரான் புல்வெளி, ஒரு மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவாங்க அதை. அந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல் 26 பேர், ஒரு நேபாளி உட்பட மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்திய அரசுடைய தோல்வின்னு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, பாதுகாப்புத்துறையின் தோல்வி விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வை ஒரு பத்திரிகையாளரை எப்படி பார்க்குறீங்க? சரி, இந்த நிகழ்வு உண்மையிலேயே வருந்தத்தக்கது, துயரமானது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எல்லாருமே வந்து அவர்கள் அந்த கண்ணில் பார்த்தவர்கள், ஐவிட்னஸ் சொல்கிற அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அவர்கள் எல்லாம் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு அந்த ஹெல்மெட்டில் கேமரா வச்சுட்டு அந்த கேமரா வந்து அந்த மொத்த கொலை செயலையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுறதும் ரொம்ப எதற்காக இது அப்படிலாம் ஒரு கேள்வி. இதை டாக்குமெண்ட் பண்ணி பிற்காலத்தில் என்ன ப்ரொபகண்டாவுக்கு பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அது ஏற்படுத்துது. இது எல்லாத்திற்கும் மீறி இதை வந்து ஒரு ஐசோலேட்டட், ஒரு தனிப்பட்ட சம்பவமாக எடுத்துக்கிறதா, ஏற்கனவே நமக்கு வந்து இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தது, ஒரு தேர்தலுக்கு முன்பு நடந்தது புல்வாமா, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிலாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா புல்வாமா வந்து நம்மளுக்கு ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு நடந்த ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் இது. ஆனால் அதற்கு பின்பு காஷ்மீரோடைய கவர்னராக இருந்தவர் என்னெல்லாம் சொன்னார்,
இதுக்கு முன்பே எங்களுக்கு இது மாதிரி செய்தி வந்தது, ஆனால் மத்திய உளவுத்துறை அதை சரியாக எடுத்துக்கல, நாங்கள் இதே மாதிரி சர்ச்சைகள் நிறையா வந்தது. அர்ணாப் கோஸ்வாமி வரையும் அந்த செய்தி தெரிஞ்சிருக்குது. அப்போ அது வந்து தேர்தலுக்காக எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு நோக்கம் இல்லை அப்படி ஒரு நிகழ்வு இதுலையும் இருக்குதா இல்லையான்றத இப்போ நமக்கு தெரியாது. மேபி ஆஸ் டைம் கோஸ் இன்ஃபர்மேஷன் யாராவது ஒருத்தன் வந்து லீக் பண்ணி விட்டாதான் வந்து உண்டு. பட் இவ்வளோ பெரிய நாட்டில் இன்டெலிஜென்ஸ், அதுவும் அங்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம், நீங்கள் வந்து இன்டர்நெட்லாம் கட் பண்ணி பயங்கர பாதுகாப்பில் இருந்த ஒரு இடத்துல எப்படி இப்போ திடீர்னு வந்து இது நடக்குது? அதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8500 பேர், 8500லேருந்து 10,000 பேரை நீங்கள் வந்து ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ண பிறகு வெளி ஆட்களை வந்து அங்கே குடியமர்த்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா, காஷ்மீர் இப்போ தான் வந்து அண்மையில் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்பு கூட காஷ்மீர்லேருந்து ஒரு பெரிய டூர் ஆப்ரேட்டர்ஸ் டீம் இங்கே வந்திருந்தாங்க, சென்னைக்கு வந்திருந்தாங்க. சென்னைக்கு வந்து இப்போ காஷ்மீர் ரொம்ப அமைதியாக இருக்குது, தமிழகத்துலேருந்து நிறைய பேர் வாங்க அப்படின்லாம் பண்ணியிருந்தாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு பயணம் இனிமேல் ஸ்டாப். எவ்வளோ நாளைக்கு மக்கள் பயப்படுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஆர்கனைஸ்டு அட்டாக், அவங்க ஆர்கனைஸ்டு வார் கிடையாது. நீங்க முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டு யாரும் போகாதீங்க. இப்போ அதாவது மறைமுக தாக்குதல் சொல்லலாம். ஆமா, அது வந்து கொரில்லா தாக்குதல் மாதிரி தானே நடக்கும். கொரில்லா தாக்குதல் ஆன் த இன்னசென்ட் டூரிஸ்ட். அப்ப இது அந்த மாநிலத்தோடைய டூரிசம் இன்கம் சுத்தமா பாதிச்சிடும்ல. யார் போவா? அகில இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லேருந்து சரி, யாரும் போகிறதுக்கு இனிமேல் பயப்படுவாங்கல்ல. ஸோ இது ஒட்டுமொத்த காஷ்மீரோடைய வளர்ச்சியை குறிவைத்து தாக்கப்பட்டதும் அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதில் நடுவண் அரசினுடைய சில செயல்பாடுகள் வந்து சுணக்கமாக இருந்திருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், அதே போல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலாக இருக்கட்டும், இவங்களாம் கூட்டம்லாம் போட்டு இப்போ பேசுகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா துணை ராணுவ படையை எங்கெங்கேயோ பயன்படுத்துகிறாங்க, நடிகைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, வெளியிலலாம் போய் பந்தோபஸ்து கொடுக்குறாங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இந்த அரசை ஆதரிக்கக்கூடியவர்களே கொள்ள எழுப்புறாங்கல்ல. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதுதான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது ஒட்டுமொத்த கருத்தா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நகர்வையும் கண்டுபிடிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து அது ஒரு பெரிய பெரும்படை இருக்கு, நம்மள ரா இருக்கு, வேரியஸ் செக்டார்ல இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. ஸோ இந்த அரசை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உண்மை என்பது கொஞ்சம் பின்னால் தான் வெளியே வரும்னு நினைக்கிறேன் நான். சார், இப்போது நீங்கள் இந்த தேசிய அளவிலான அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டீங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலே ஒரு தொடர்ச்சியான கோர்ட்டுகளுடைய தாக்குதல், நீதிமன்றங்களின் தாக்குதல் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. அது தாக்குதல் சொல்லலாமா, என்ன சொல்லலாங்கிறது நீங்கள் நீதிமன்றம் தாக்குதல்னு சொல்ல முடியாதுங்க. என் தாக்குதல்னா ஏதோ வேணுமென்றே அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி. இல்லை, எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றம் இதே உச்ச நீதிமன்றம் மற்றவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுமா, ஏன் செந்தில் பாலாஜி இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாமா வேண்டாமாங்கிறது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் அமைச்சராக தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியனை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? அது என்னன்னா, முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அது லிமிட்டை தாண்டி முட்டு கொடுத்தா இதுதான் பிரச்சனை அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் என்ன சொல்கிறீங்க? இப்போ சூழ்நிலை மாறிடுச்சுங்க. நேற்று வரையும் அவர் அமைச்சர், இன்னைக்கு அவர் அமைச்சர் கிடையாது, அதனால நீங்கள் பெயில் கொடுக்கலாம் அப்படின்றத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு தான் இவர் வந்து பெயிலுக்கு கேட்குறாரு. பெயில் கொடுக்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்றது? உன் மேலே பிரைம் ஆஃபீஸ் இல்லை அப்படின்றத நான் சொல்லலை. அப்படி அந்த அடிப்படையில் நான் வந்து உங்களை வந்து நீங்கள் நிரபராதின்னு சொல்லி அனுப்புறீங்க. ஏன்னா பிஎம்எல்ஏ கேஸை பொறுத்தவரையும் பெயிலை பொறுத்தவரையும் நீதிமன்றம் இவர் குற்றமற்றவர் நம்பணும். ஓகே, அவர் குற்றமற்றவர் நம்பினால் மட்டும்தான் அவருக்கு வந்து பெயில் கொடுக்க முடியும். ஆனால் இந்த செந்தில் பாலாஜி கேஸில் விட்னஸ் மட்டுமே 1000 பேர், 2000 பேருக்கு மேலே உள்ளவங்க வழக்கில் இருக்காங்க. இந்த வழக்கை எல்லாம் இவர் வந்து எல்லா விட்னஸையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவருக்கு பெயில் கொடுக்குறதுன்றது ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்குல்ல, அதற்கு எதிராக போய் முடியும். அதனால ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரக் பண்ணுது யார்? சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் பண்ணி என்ன சொல்கிறாங்க? எப்பா நீ வந்து வெளியில் போ, ஏன்னா நீ மினிஸ்டரா இல்லை, அதனால உங்களுக்கு நான் பெயில் தரேன். அது நீதி, அதாவது அந்த தீர்ப்பில் சொல்லலை, அது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க. ஒப்பீனியன் பெயில் கொடுக்கப்பட்ட அந்த பெயில் கொடுக்கறதுக்கு ஒரு திருப்பி சொல்லிருக்காங்க. அதுல இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, அது சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ இப்போ என்ன சொல்றாங்க? நாங்களே வந்து மன்னிப்பு கேட்குறோம், நாங்கள் முன்னாடி பண்ணது தப்புன்னு சொல்றோம்,
இவருக்கு கொடுத்துருக்கக்கூடாது. நான் பெயில் கொடுப்பேன், நீ வந்து மினிஸ்டராக இல்லாமல் என்கிட்ட பெயில், நான் இப்போ மினிஸ்டரெலாம் இல்லைங்க, சாதாரண ஆள் தாங்க, எனக்கு பெயில் கொடுங்கப்பன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. நாங்கள் பெயில் கொடுப்போம், கொடுத்து அடுத்த நாளே போய் நீங்கள் மந்திரி ஆயிடுவீங்களா? அப்போ உங்களுக்கு பெயில் கொடுத்ததுக்காக நாங்கள் வருந்துறோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு நீதிபதிகளே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. ஓகே. ரெண்டாவது, இவர் அமைச்சராக நீடித்து இருந்தால் அவருக்கு அந்த துறைக்கு கீழே பணியாற்றியவர்கள் தானே அவருடைய ஊழியர்கள். எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க? இல்ல, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம்னு நேற்று ஜஸ்டிஸ் ஓகா கிட்ட சொல்லியிருக்கிறாங்களே தரப்பு வழக்கறிஞர்கள். அப்பெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணலாங்க. ஆனா நான் விட்னஸ் வர மாட்டாங்கிறாங்க அப்படின்னு கோர்ட் பதிவு பண்ணுதில்ல, ரெக்கார்ட் பதிவு பண்றாங்களே, விட்னஸ் யாரும் வர மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது ரொம்ப அவமானமான ஒரு செயல் தான் நான் நினைக்கிறேன். திமுக அரசுக்கு ஒரு அவமானமான விஷயம். திமுக அரசுக்கு பெருத்த அவமானங்க. எங்க இருக்கிறதுலே பெரிய கபில் சிபில், முகில் ரோஹித் மாதிரி பெரிய ஆட்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு, இப்போ காசு இருந்தால் நீதிமன்றத்தை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து வளைக்கலாம் அப்படின்றத வந்து அதுதானே ப்ரூவ் பண்ணுது. இப்போ எனக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியுங்க. இவங்களெல்லாம் கூட்டு வந்து நீங்கள் வந்து தவறு பண்ணின ஒரு அமைச்சருக்கு வக்காலத்தை வாங்குறது எப்படி சரி? அது ரொம்ப தப்பு இல்லை. ஆக்சுவலி இதனுடைய நீட்சி என்னவாகும்? தொடர்ச்சியாக இந்த மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேதால விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது. பெயிலியே கேன்சல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்க. இல்லை, போகும் இல்லை. யூ டிசைட். வர்ற மண்டேல யூ டிசைட் லிபர்ட்டி ஆர் போஸ்ட். என்ன ஆகும்? ஆப்வியஸாக ஒன்று ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா ஜெயிலில் போய் மினிஸ்டராக தொடரலாம், இல்லைன்னா வெளியில இருந்து மினிஸ்டர் இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஃபிக்ஸ்ட் டெட்லைன் டில் மண்டே. அடுத்த திங்கட்கிழமை ரெண்டு ஏதாவது ஒன்று முடிவு பண்ணு, சிறையா இல்லை அமைச்சர் இல்லாமல் அமைச்சரா அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக அமைச்சர்னா இன்னும் கடுப்பாயிருவாங்க. டெஃபினட்டாக ஹி வில் சே நோ, ஐ வில் ரிசைன். ஏன்னா கோர்ட்டை நீங்க மதிச்சிங்கன்னா இதுதான் நீங்க பண்ணி ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அபைட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா சார்? ஏங்க ஜெயலலிதாவுக்கு வந்து ஷி வாஸ் கன்விக்டட். அதுக்கப்புறம் வந்து உடல் நலம் கருதி என்னை வந்து எனக்கு வந்து வீட்டில் நான் இருக்கிறேன், ஜெயிலில் இருக்க முடியாதுன்னு போது அந்த டைமில் உடல் நலம் கருதி தான் அவரை வந்து வீட்டில் வச்சாங்க. வீட்டில் இருந்தாங்க. அப்போ கூட என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து கட்சி பணி, கட்சிக்காக சுற்றுப்பயணம் இப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இட் இஸ் லைக் எ ஜெயில். இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் இன் அ ஜெயில் யூஆர் சிட்டிங் இன் அ ஹோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு உடல்நலம் குறைபாடுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஐ திங்க் 1 இயருக்கு மேலே அவங்க எங்கேயுமே வெளியில் வரலாம். குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் முடிச்சுட்டு அப்பீல் போயிட்டு அங்கே கர்நாடகா ஹைகோர்ட்டில் நிரபராதின்னு சொன்ன பிறகு தான் வெளியில் வந்தாங்க. அப்போ இது வந்து அப்போ அவங்க மதிக்கணும்ல நீதிமன்றத்தை. இப்போ நீங்கள் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் இல்லைங்க, நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் இந்த கம்பெனிலேருந்து, எனக்கு இந்த கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்த 2வது நாளே நான் வந்து கம்பெனிக்கு மறுபடியும் சிஓ வரேன்னு வைங்களேன். அப்போ கோர்ட் மேலே உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதானே அர்த்தம். என்ன சிக்னலை நீங்கள் வந்து மக்கள் எதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்னு கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட். இது ரொம்ப முக்கியமான இதில். அப்படி என்ன இந்த அரசுக்கு இவரை வச்சு அதே துறையில் கொண்டு வைக்கணும்னா அப்போ யாரை சேலஞ்ச் பண்ணுறாங்க? கோர்ட்டை சேலஞ்ச் பண்ணுறாங்களா? நீதிமன்றம்ன்றது மக்களுடைய ஒரு ஒரு ஜனநாயகத்தின் ஒரு தூண் தானே. அதை நீங்கள் வந்து கேள்வி எழுப்புறீங்களா? அதை கிண்டல் அடிக்கிறேன். நீ யாரா என்னை வந்து மந்திரி ஆக்க முடியாது, நான் ஆகிறேன் பாடுறா அப்படின்றத தானே அதுக்கு அர்த்தமாகுது. இல்லை, இதை வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க. இது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்ப உரிமைகளுக்கு உட்பட்டது. நான் ஒரு ஆட்டை கூட நான் வந்து நாளைக்கு வந்து அமைச்சராக்குவேன். ஆட்ட முடியாது சொல்றேன். ஓகே, யாரை வேண்டுமானாலும் அவர் அமைச்சராகலாம். ஆனா தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த மக்களாட்சியை நீங்க legally it is right or wrong? Legally it is right. No, not to செந்தில் பாலாஜி. எப்படி? ஏன்னா செந்தில் பாலாஜி எதை சொல்லி பெயில் வாங்குறாரு? நான் வந்து அமைச்சரா இல்லைங்க, நான் எதுவுமே இப்போ டேம்பரிங் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நான் பண்ண முடியாது, நான் அமைச்சர் பதவியிலேருந்து வந்துட்டேன், நான் எப்போ இனிமேல் வந்து எப்படி போய் நான் என்னால் இந்த தடயங்களை எல்லாம் அழிக்க முடியும், எப்படி நான் வந்து சாட்சிகளை கலைக்க முடியும், அதனால என்ன நான் சாதாரண பதவி, எனக்கு இந்த அரசியல் பதவியெல்லாம் போயிடுச்சு, எனக்கு பெயில் கொடுங்கன்னு தானே கேட்குறாரு. அதன் அடிப்படையிலும் தானே பெயில் கொடுக்கப்படுது. அப்போ நீங்க வெளியில வந்தவனே மறுபடியும் அதே பொசிஷனுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அது தவறு இல்லையா? ஓகே, அப்ப எனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். எனக்கு கை ஒடிஞ்சிச்சுங்க, அதனால இவரை நான் அடிக்க முடியாது, 2 கையும் ஒடிஞ்சிச்சு, நான் எப்படிங்க இவரை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி கை ஒடிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு
பெயில் வாங்கிட்டு வந்து மோதி பாருங்க 2 கையை இப்படி பண்ணீங்கன்னு வைங்களேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நடிப்புன்னு அர்த்தம். அப்போ அது யாரை ஏமாத்துறதுல தானே அது. ஓகே, அப்போ நீதிமன்றத்தை ஏமாத்துறது தானே இது. அப்போ நீதிமன்றம் மேலே மதிப்பே போடா அப்படின்ற மாதிரி தானே அது. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, அதே போல் அமைச்சர் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், அதே போல் அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த நீதிமன்றங்களுடைய கருத்து அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக திரு பொன்முடி ஐயா வந்து பேசின அந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப தவறான கருத்துக்களை வந்து பேசிட்டாங்க, கருத்தை பேசிட்டாங்க. சுமோட்டோவா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அதை எடுத்தார். ஆமாம். இப்போ நேற்று வாதாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது தாப்பேத்திக்க மண்டல உள்ளரங்கத்தில் தாங்க பேசுனது, எஃப்ஐஆர்லாம் அதில் ஒன்றும் போகிறதுக்கு முகாந்திரம் பிரைமா ஃபேசி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் திருப்பி கண்டனம் கொடுத்துருக்குறாங்க ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ். இந்த இஷ்யூவை ரொம்ப தீவிரமாக எடுக்கிறாங்களோ? இதை வந்து இதை பேச்சுரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. இது இப்போ என்னுடைய வழக்கு எடுத்துங்க, நான் பேசுனதும் சவுக்கு பேசுனதும் எடுத்துங்க, அவர் பேசுனதும் எடுத்துங்க, எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, எவ்வளோ முரண் இருக்குதுல்ல. அவரை எப்படி இந்த சிஸ்டம் பாதுகாக்குது? அவர் பேசினதை எப்படி நம்ம அட்லீஸ்ட் அவர்னாச்சும் வந்து ஓப்பனா வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு தெரிவிச்சுட்டாரு, அறிக்கையை தெரிவிச்சுட்டாரு. ஓப்பனா இன்னும் பகிரங்கமா சொல்லணும்லங்க. ஒரு சேனல்ல பேட்டியே கொடுக்கலாமே, நான் இப்படி பேசிடக்கூடாது, என் வாழ்நாளே இது மாதிரி பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றது சொல்லலாம்ல. வருத்தம் தெரிவிக்கிறதுனா என்னது? இதை பார்த்து யாருக்கு மனசு புண்படாது? தலைவருக்கு, அவங்க கட்சி தலைவருக்கு இல்லை, எந்த மனிதர்களுக்கு, எந்த சாதாரண மனிதர்களுக்கும் புண்படும்ல. ஐ மீன் டு தட் ஃபெய்த் ஆர் நாட், இட் இஸ் இம்மெட்டீரியல். அப்போ மனித குலத்தையிலையும் அது பெண் குலத்தையும் மொத்தமாக அவமதிக்கிறது, அதுக்கு அடுத்தது அந்த நம்பிக்கை சார்ந்த மனிதர்களையும் வந்து அவமதிக்கிறது, அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வக்கரமான. எண்டில் இன்னொரு விஷயம் சொன்னாரு சார், என்னது நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களை நான் இப்படி பேசிட்டேன், ஐயோ ஐயோ நான் இப்படிலாம் பேசிட்டா திராவிட இயக்கத்தை வளர்த்தேன்னு வேற சொல்றாரு சார். சரி, அதுதான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, இந்த தலைவர்கள் ரொம்ப அவுடேட்டடா இருக்கிறாங்க, மக்கள் ரொம்ப புத்திசாலிகளாம், மக்கள் ரொம்ப சென்சிட்டிவா மாறி இருக்காங்க. அதுதான் ப்ராக்டிக்கல். இல்லைன்னா இந்த பேச்சு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு ரசிக்கப்பட்டதாக இருந்திருக்கும். அந்த பிராமண எதிர்ப்போடைய அந்த அரசியல் இருக்குல்ல, அதோட இது நேரடியாக தொடர்புபடுத்தி பார்க்கப்பட்டு அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு அருவருப்பாக இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த சமூகம் வந்து சிவிலைஸ் ஆகுது, நாகரிகம் அடையுது. சமூகம் நாகரிகம் அடையுது. இவங்க வந்து பழங்காலத்திலே அந்த நவீன நாகரிகத்துக்கு வராமலே அங்கேயே நின்றுட்டாங்க. அதுதான் இதோடைய ஒட்டுமொத்த பிரச்சனை. இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அவங்க மைண்டுக்குள்ளே போய் சேரணும்ல. எப்படி சாதி அப்படின்றது எப்படி மனசுக்குள்ள இருக்குதோ, அதே மாதிரி இந்த பெண்களை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் முதிர்ச்சி அடைவதும் மனசுல அப்டேட் ஆயிருக்கணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நீக்ரோ அப்படின்றது ஒரு காலத்தில் எல்லாருமே சொல்லப்பட்டது. இப்போ அந்த என்வேர்டே யூஸ் அப்படி ரொம்ப தேவைப்பட்ட என்வேர்டு அப்படின்றாங்க. அது ரொம்ப பயன்படுத்தக்கூடாது, பிளாக் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவு அந்த சமூகம் அந்த பண்பட்டுருச்சுல. அப்போ வந்து இன்னைக்கு வந்து விபச்சாரின்னு சொல்லக்கூடாது, அவங்கள வந்து பாலியல் தொழிலாளர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் மறுபடியும் அதே வார்த்தையை பேசியிருந்தேன். ஒரு காலத்துல கலைஞர் கருணாநிதி தான் திருநங்கை திரும்ப வார்த்தையை பயன்படுத்தி, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆபாசமா அவங்கள பேசிட்டு. ஆமா, அப்போ இந்த சமூகம் மாறிடுதுல. நான் இன்னும் பழைய காலத்தில் அப்படியே தான் பேசிட்டு இருப்பேன்னா, அப்போ நீங்கள் அப்டேட் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் அப்டேட் ஆகலைன்றதை விட என்ன இந்த சமூகம், நான் தான் வந்து சமூகத்தை தாண்டி வந்து ஒரு அரசராகவும் அமைச்சராகவும் இருக்கிறோம்ல. அப்போ என்ன நமக்கு இந்த சமூகத்தில் அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தப்பு தான் இது. இல்லை, இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் தெரியுது. பொன்முடிக்கு இதனால சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவரோட அரசியல் பொன்முடி எங்க மற்றவர்களை போல இல்லைங்க, இவர் படித்தவருங்க, அதுதாங்க பிரச்சனை. நேற்று அதிமுக போராட்டம் பண்ணியிருக்காங்க, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. எல்லா ஆண்கள் பெண்கள் வயசானவங்களாம் இருக்காங்க. அவங்க தலையில கோல்டன் கலர்ல விக்கு வச்சிருக்காங்க. ஓகே, கோல்டன் கலர்ல பொன்முடி அந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொன்முடி மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. இது நாம வந்து டிஸ்கஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அதை கேட்கறாங்க. என்னன்னா, இதே மாதிரியான ஒரு விவகாரத்தை இன்னொரு மதத்தில் குறிப்பிட்டு பொன்முடி பேசியிருந்தாருன்னா என்ன நடங்காயிருக்கும்? எவர் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, இந்துக்கள் அலக்காரமா, இந்து மதம் அலக்காரமா இப்படின்னு வலதுசாரிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப இது ஏதோ ஒரு வகையில இல்லைங்க, இவர் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது கண் துடைப்பு மட்டுமே போதாதுன்றீங்க. நான் தொடக்கத்திலே சொல்றேன், இவர் எதுக்கு என்ன நினைக்க அமைச்சர் வந்து தூக்குன்றீங்க? அமைச்சர் தாங்க தூக்கணும். அமைச்சர் பதவியில தூக்குங்க முதல்ல. அமைச்சர் பதவியில் தூக்கிட்டு திமுக மேடையில் பேசிய ஒரு இந்த அரசோடைய பகுதியாக இல்லாத ஒரு நபரை இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த நடவடிக்கை எடுக்குன்னா கரெக்டு ரைட்டுங்களா? கட்சியிலேருந்து தூக்குறீங்க ரைட்டு. இவர் தமிழக அரசின் ஒரு பகுதி, நம்முடைய அமைச்சர் அவர். ஆமா, தமிழக அரசின் ஒரு பகுதி, தமிழக அரசை நிர்வகிக்கிறவர் அவர் தான் இப்படி ஒரு பேசுறாரு. அப்ப யாருக்கு அசிங்கம்? திமுகவுக்கு அசிங்கம் இல்லது, தமிழக அரசுக்கு அசிங்கம். தமிழக அரசு தானே இவங்க வந்து இப்ப அந்த அசிங்கம் தமிழக அரசுல நீடிச்சுட்டே இருக்குல்ல. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்போ ஆனந்த் வெங்கடேஷன் மேல நிறைய இவங்க வந்து வேற சாயம் பூசுவாங்க, தப்பான சாயம் எல்லாம் பூசுவாங்க. பட் எனக்கு தெரிந்து நம்ம தமிழகத்தில் உள்ள மிக குறிப்பாக நீதியை நிலைநாட்டும் நீதிபதிகள்ல அவர் ஒருத்தர். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு நீதியை பேசுறவர். அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு இல்லைங்க மன்னிச்சுக்கிட்டோம். அவர் தான் எச்சராகவும் பேசியிருக்கிறாரு. அவர் தான் பிஜேபியினுடைய மதவாத கருத்துக்கு எதிராகவும் பல முறைகள் கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அவரை வந்து ஒரு மதத்தின் அப்படி பண்றதே ரொம்ப அயோக்கியதானங்க, அது ரொம்ப தப்பது. இப்போ நீங்கள் அண்மையில பார்த்துருப்பீங்களா சார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தை பற்றிய நூலை வெளியீட்டு விழாவில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. அவர் ரொம்ப அறிவாளி, ரொம்ப நல்ல மனிதர், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஆழமாக அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு முன்னாடி தான் சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார். எங்கிட்ட திறனும் இல்லை, நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுக்கு அப்பா என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரிலாம் உறுப்பினர் கேட்டா பதில் சொல்லாதீங்க, பாசிட்டிவா பதில் சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு இது பண்றாரு சபாநாயகர் அவர்? ரைட்டு, சபைக்கு எதிராக எதுவும் பேசல அவரு. இல்ல, பாசிட்டிவா பதில் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லுங்க? சிஎம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன் அது அவரோட சபையை நடத்துவது மட்டும்தான் அவருடைய வேலை. சபை சரியா போகுதா, அந்த சபை கரெக்டா போறா, அது அதோட மாண்புகளுக்கு எதிராக நீங்க பேசுறாங்களா, அந்த விதிமுறைகளுக்கு யாரும் எதிராக பேசுறாங்களா, எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கரெக்டாக வழங்கப்படுது, இந்த சபையை அமைதியாகவும் கட்டுப்பாகவும் சட்டத்தின் விதிமுறைகள் படி நடத்துறது தான். நீ சிஎம்கிட்ட பேசுங்க, இதெல்லாம் பேசுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாங்க, எப்பா நீ எதுக்குப்பா அரசுக்குள்ள ஒரு பிளவு இருக்கிற மாதிரி பேசுற, இதெல்லாம் வந்து தப்புப்பா, வெளில தெரியக்கூடாது, இதுதான் அவருடைய நோக்கம். இன்னும் அப்பாவு வந்து என்ன சொல்றது, அவருடைய வேலை அது கிடையாது. அப்போ பிடிஆர் பேசினது என்ன தப்பு? என் டிபார்ட்மெண்ட்ல இல்லாத ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இல்ல, என்கிட்ட காசு இல்ல, நிதி இல்ல, திறன் இல்ல. ஏன்னா அவருடைய வந்து ஐடி தானே அவர்கிட்ட இருக்குது, தொழில் யார்கிட்ட இருக்குது? தொழில்துறை வேற அமைப்பா, அவர் தான் எங்க தொழில்துறை தாங்க இதை பண்ண முடியும், நான் பண்ண முடியாது. என்கிட்ட கேள்வி கேட்டா என்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உண்மையை தானே சொல்ல முடியும், போய் சொல்றதா? இவங்க சொல்ற மாதிரி வாக்குறுதியை அள்ளி தெளிச்சுக்கிட்டே போறதா? இல்ல, இவங்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கிறத பிடிஆர் வெளிப்படுத்தலாத எடுத்துக்கலாமா? இல்ல, பிடிஆர் வந்து ஃபேக்டை சொல்றாரு. அந்த இல்லைங்க அவன் வேணா, ஏங்க இதுக்கு இந்த கேள்விக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லியிருந்தாங்கன்னா தான் ரொம்ப அசிங்கமா இருக்கும். அவர் ரொம்ப பொலைட்டா கரெக்டா சொல்றாரு. இல்ல, இன்னொரு பிரஸ் மீட்ல அவர் பேசும்போது நீங்க கவனிச்சிங்களா, அந்த பிரஸ் மீட்ல சொல்லும்போது, இந்த பாருங்க இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு திமுக ஒரு முக்கியமான பொறுப்பு நான் இல்லை, நான் ஒரு அடிமட்ட தொண்டன், என்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில உள்ளுக்குள்ள பிடிஆருக்கு எதிரான சில பிடிஆரின் முக்கியத்துவம் திமுகவில் குறைக்கப்பட்டு விட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுக்கே போயிட்டு சிவாஜின்னு சொல்லிட்டாங்க. எப்ப அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டதோ அப்பவே அது வந்து அதற்கு அந்த அடுத்த 2வது நாளே வந்து ஹி வாஸ் சம்மன்டு பை சீஃப் மினிஸ்டர். வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வருது, கடகடன்னு சிஎம் கூப்பிட்றாருன்னு போனார். போயிட்டு வரும்போது அவ்வளோ வந்து செழிப்பான முகத்தோடு வரல. அது என்ன சொல்றது, சவுக்கு சொல்லுவார்ல, நல்லவனுக்கு திமுகவில் என்ன வேலைட்டு, அதே மாதிரிதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நிறைவா ஒரு கேள்வி சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த அமைச்சர்கள் மீதான தொடர்ச்சியான விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், துரைமுருகனா இருக்கட்டும், இதெல்லாம் திமுகவுக்கு தேர்தலை ஒட்டிய ஒரு நெருக்கடியை உருவாக்குமா? இந்த டாஸ்மாக் கேஸ்ல கூட ஜட்ஜஸ் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி,
பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது எங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த நாங்கள் வந்து நீதிமன்றம், எங்களுக்கு நாங்கள் எதை பார்க்கணும்னா இங்கே உள்ள எங்களுக்கு முன்வைக்கப்பட்டுள்ள அந்த மெட்டீரியல் எவிடன்ஸை தான் பார்க்கணும். மெட்டீரியலை பார்த்து தான் நாங்கள் கருத்து சொல்ல முடியும். மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வந்து பார்க்குறாங்க, மக்களுக்கு தெரியும், தே ஆர் த பெட்டர் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக திஸ் வில் கிரியேட் அன் இம்பேக்ட்டுங்க. நீங்கள் வந்து இந்த ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர இவர்கள் எல்லாம் சமூகத்திலிருந்து மிக தொலைவில் இருக்காங்க. சமூகம் எதை நோக்கி போகுது, சமூகம் எதை பற்றி பேசுறது, சமூகம் எதை சிந்திக்குது, அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் சமூகத்துக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சமூகம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அது இவங்களெல்லாம் அந்த சொசைட்டி இவங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக அது ஒரு ரியாக்ட் பண்ண. இப்போ அதனால தான் ஒரு நிறுவனத்தை வச்சு, டாஸ்மாக் இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தை வச்சு சமூகம் என்ன நினைக்கிது அப்படின்றத கண்டுபிடிச்சி அரசியல் தலைவர் சொல்றதுக்கு ஒரு நிறுவனம் இயங்குதுன்னா இவங்க எவ்வளவு தூரம் அதான் ஆயிட்டாங்கன்ற நான். இதை பேசுங்க நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னா அப்ப நீ சமூகத்திலேருந்து விலகிட்டேன்னு தானே அர்த்தம். சீமானுடைய பிரஸ் மீட் ஏன் அவ்வளோ மக்களால் ரசித்து பார்க்கப்படுது? மக்களோட நிற்கிறார், சமூகத்தின் ரொம்ப பக்கத்தில் இருக்காரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்ட்டு வடிவேல் ஜோக் வந்து கண்டெம்பரரியாக எடுத்து வைக்கிறாரு. இவங்க வைக்கிற ஜோக்கெல்லாம் பழைய காலத்து தான் இருக்குது. ஸோ எதுக்கு நான் சொன்னால் அந்த அளவுக்கு சமூகத்திலேருந்து ரொம்ப அப்பாற்பட்டு போய் சிஎம் வந்து நிறைய மேடைகளில் பாட்டு பாடியிருப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு புது பாட்டு பாடியிருக்கிறாரா? இல்லை, எல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்து பாட்டு. ஆனால் அண்மையில் ஒரு இடத்துல பேசும்போது எரியுதுடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொன்ன அந்த வடிவேல் அந்த காமெடி கூட பேசினார். ஆமா, அதுவே ரொம்ப பழைய காமெடி தான் வடிவேல் பின்னாடி யூஸ் பண்ணது. எனிவே அதுதான் ரியாலிட்டியா இருக்குது. இல்ல, ஆனா நான் அதை கூட நான் பர்சனலா நான் ரசிக்கல. அவர் ஒரு சிஎம் போஸ்ட்ல இருக்கிறாரு, அவரு போய் எரியுதுடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து வித்தியாசம். அவருக்கு அதான் அவருடைய வேலை பளு அதெல்லாம் வந்து ஓகே. பட் அல்டிமேட்லி யூ ஒர்க் ஃபார் த பீப்புள். அவங்கள்ட்ட தொலைவாக இருந்து என்ன பிரயோஜனம்? கஷ்டம். ஓகே, அதுதான் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.